இது இன்பா டாக்ஸ். சமீப காலங்களாக ஒவ்வொரு நாடுகளிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் மக்களை அச்சம் செய்கிறது என்பதை விட ஒட்டுமொத்தமாக அந்த நாட்டின் பொருளாதாரத்தையே சீர்குலைத்து விடுகிறது என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது. மஹிந்த ராஜபக்சே ஆட்சி பீடத்தில் இருந்த பொழுது எப்படி இலங்கை ஒரு பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்ததோ அதுபோன்று இப்பொழுது ஈரானும் ஒரு பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தியும், ஒரு டாலருடைய மதிப்பீடு 14 லட்சம் ரியாலுக்கு இணையாக இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியும் அதிர வைக்கக்கூடிய களங்களாக மாறிக்கொண்டு இருக்கின்றன. ஈரானில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, எதனால் இந்த பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது, ஒரு டாலருடைய மதிப்பீடு 14 லட்சம் ரியாலா என்கின்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது மக்கள் போராட்ட களத்தில் இறங்கி இருக்கின்றார்கள். போராட்ட களத்தில் இறங்கி இருக்கக்கூடியவர்கள் ஆட்சியாளர்கள் ஆட்சி பீடத்தில் இருந்து வெளியேற வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் வலுவடைய தொடங்கி இருக்கின்றன. ஈரான் ஒரு பெரிய சிக்கலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்விகள் இன்று பிரதானமாக எழும்பி இருக்கின்றன. ஈரானை பொறுத்த மட்டில் ஈரான் எப்பொழுதுமே அங்கு இருக்கக்கூடிய எரிபொருளை மையப்படுத்தி தன்னுடைய களத்தை அது உறுதி செய்திருக்கிறது என்பதுதான் நிஜம். ஆனால் தற்பொழுது ஈரானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை எதனை மையப்படுத்தி இப்படி ஒரு பெரிய வீழ்ச்சியை நோக்கி சந்தித்திருக்கிறது என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது ஒட்டுமொத்த மக்களுடைய கரங்களும் ஆட்சியாளர்களைத்தான் சுட்டி காட்டுகின்றன. இலங்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். இலங்கையிலே நடந்த பிரச்சனையை குறித்து உங்களுக்கு தெரியும். இலங்கையில் பல நாடுகளிடம் பெருவாரியான கடன் பெறப்பட்டது. அந்த கடன்கள், பெறப்பட்ட கடன்கள் மக்களுக்காக செலவிடப்பட்டதா என்றால் இல்லை. அந்த ஆட்சி பீடத்தில் இருந்தவர்கள், அதிகாரத்தில் இருந்தவர்கள், தங்களை முதன்மைப்படுத்தி கொண்டவர்கள் தங்களை வளப்படுத்துவதற்கும் தங்களுடைய பெயர்களிலே வெளிநாடுகளில் பணங்களை வைத்து தொழிற்சாலைகளை தொடங்குவதற்கும் அதற்கு இங்கிருக்கக்கூடியவர்களை அழைத்து கொண்டு போய் அடிமைகளாக வைப்பதற்கான களங்களை எடுப்பதற்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டது என்கின்ற விடயம் அறிந்த ஒரு செய்தியாக இருந்தன. இது செவிவழி செய்தியாக இருந்தால் கூட இதுதான் உண்மை என்கின்ற நிலைப்பாட்டில் அதன் பின்பு நடந்த விடயங்கள் உறுதிப்படுத்தியது. ஒரு கட்டத்தில் கடனால் ஏற்பட்ட நெருக்கடி, அந்த கடனுக்கு கட்ட வேண்டிய வரி கட்ட முடியாத சூழல், இவைகள் அனைத்துமே இலங்கையை நெருக்கத் தொடங்குகிறது. எனவே பொருளாதாரத்தில் ஒரு பெரும் வீழ்ச்சியை நோக்கி நகரக்கூடிய ஒரு நிலைமையை இலங்கை எடுக்கிறது. மின்சாரம் இல்லாத நிலைமை, தண்ணீருக்கு இல்லாத ஒரு சூழல், அதுபோன்று எரிபொருள் கிடைக்காத ஒரு சூழல், பெரும்பாலான பொருட்கள் விற்பனையில் விலையில் உச்சத்தை தொட்ட நிலைமைகள் என்று ஒட்டுமொத்தமாக இலங்கை ஒரு குழப்பத்திற்குள் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை எடுத்தது. இந்த சூழலில் மக்கள் திரண்டு களத்தில் நின்று போராட்டத்தில் இறங்குகிறார்கள். இந்த ஆட்சியாளர்கள் மாற வேண்டும், வேறொரு ஆட்சியாளர்கள் வந்து எங்களுக்கான வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று போராட்டத்தை அவர்கள் எடுக்கிறார்கள். அந்த போராட்டம் ஜனாதிபதியின் மாளிகைக்குள் அவர்கள் சென்று அங்கு இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அடித்து உடைக்கக்கூடிய நிலைமைக்கு அந்த போராட்டம் மாறுகிறது. எந்த நாட்டில் மிகவும் அழுத்தமான ஒரு திமிர்த்தனத்தோடு நடைபோற்று கொண்டிருந்த ஆட்சியாளர்கள் அதே நாட்டிலிருந்து அகதிகளாக வேறு நாடுகளுக்கு ஓடக்கூடிய ஒரு களத்தை, மக்கள் எழுப்பியிருந்த போராட்டம், மக்களின் குமரல்கள், மக்கள் தங்களுடைய வீழ்ச்சியை எப்படி மீட்டெடுப்பது என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் எடுத்த முடிவு அவர்களை, அதாவது ஆட்சியாளர்களை அகதிகளாக ஓட வைத்தது. அதன் பின்பு இலங்கை அடுத்த நகர்வுக்கு செல்வதற்கு பல நாடுகள் உதவி செய்து இன்று இலங்கையை ஒரு வளமையான தளத்தை நோக்கி நகர்வதற்கான பாதைகளை உருவாக்கி கொடுத்திருக்கின்றன பல நாடுகள். ஆயினும் இலங்கை இன்னும் அந்த பொருளாதார சிக்கலிலிருந்து மீளவில்லை என்கின்ற விடயம் அழுத்தமாகவே பதிவிடப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கின்ற விடயத்தையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கிறது. அது குறித்த செய்திகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு களத்தில் இருக்கின்றோம். ஏறக்குறைய ஈரானும் ஆட்சியாளர்களின் கையிலாகாத செயலினால் இன்று ஒரு பெரிய வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது. மக்கள் வீதிக்கு வந்துவிட்டார்கள் போராட்ட களத்தை நோக்கி.
அங்கு விலைவாசி உயர்வு உச்சத்தை தொடுகிறது. உணவு வாங்க வேண்டுமென்றால் கூட அதற்கு வழியில்லாத நிலைமை. ஒவ்வொரு இடங்களிலும் பொருட்கள் தட்டுப்பாடு. மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் கிடைக்காத ஒரு சூழல். தங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக மக்கள் ஒவ்வொரு இடங்களும் ஓடி தங்களுக்கான உணவுகள் கிடைக்குமா என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் ஒவ்வொரு நகரங்களாக தாண்டி போய் உணவுகளை பெற்றெடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலைமை. சிறு குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய பால் சார்ந்த விடயங்கள் இன்னும் கிடைக்கப்படவில்லை என்கின்ற அதிர்ச்சி தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஈரானின் இந்த வீழ்ச்சி, ஈரானின் பொருளாதார வீழ்ச்சி ஒட்டுமொத்தமாக ஈரானை சீர்குலைய செய்து கொண்டிருக்கிறது என்பதாகத்தான் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள் மக்கள் எடுத்திருக்கக்கூடிய போராட்டம். இந்த போராட்டம் பல வீதிகளில் மக்கள் இப்பொழுது இறங்கி போராட ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களை தடுக்க முடியாமல் ஆட்சியாளர்கள் ஆட்சி பீடத்தில் இருந்து வெளியேறுவதற்கான களங்களை எடுத்து விடலாமா என்று சிந்திக்கக்கூடிய அளவிற்கு நிலைமைகள் மோசமடைந்திருக்கின்றன. ஒரு டாலர் வாங்க வேண்டுமென்றால் 14 லட்சம் ரியால் கொடுக்க வேண்டிய ஒரு அவல நிலையை நோக்கி நகர்ந்திருக்கிறது ஈரானின் பொருளாதாரத்தை சார்ந்த நிகழ்வுகள். இந்த சூழலில் இந்த விடயத்தில் இருந்து ஈரானை எப்படி மீட்டெடுப்பது என்கின்ற கேள்வி பல மட்டங்களில் எழும்பத் தொடங்கி இருக்கிறது என்பதை விட, ஈரான் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அடுத்த நகர்வாக இந்த பொருளாதார விடயத்தில் இருந்து மீட்சியை பெறுவதற்கு என்ன களத்தை நோக்கி நகரத் தொடங்க இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வியும் எழும்பாமல் இல்லை. பிற நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஈரான் தற்பொழுது தன்னை நிலைநிறுத்துவதற்கு போராட வேண்டிய ஒரு களத்தில் இருக்கிறது என்பது வருத்தமான ஒரு பதிவாக இருக்கின்றது. தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது ஈரானில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஆட்சி மன்றத்தை விட்டுவிட்டு தப்பித்து ஓடுவதற்கான களங்களை நோக்கி சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், அதற்கான ஒரு சூழல்தான் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது என்றும் குறிப்பிடுகிறார்கள். அதுபோல இளைஞர்கள் தங்களுடைய படிப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு போராட்டத்தில் இறங்கி ஆட்சியாளர்களை எதிர்க்கக்கூடிய களங்களை கையில் எடுத்துக்கொண்டு எங்களுக்கான விடிவு என்ன என்ற கேள்வியை எழுப்புவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஈரானில் ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் பதில் சொல்ல வக்கில்லாமல் முகத்தை தொங்க போட்டு கொண்டு வீற்றிருக்கக்கூடிய ஒரு களம்தான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். இப்பொழுது நீங்கள் ஒரு விடயத்தை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இப்பொழுது இந்தியாவில் ஒரு டாலருடைய மதிப்பீடு 80 ரூபாயிலிருந்து 85 ரூபாய். ஆனால் ஈரானில் ஒரு டாலருடைய மதிப்பீடு 14 லட்சம் ரியால் என்கின்ற பொழுது எப்படி அந்த விலைவாசி உயர்வின் சாராம்சங்கள் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது பெரும் சிக்கலில் ஈரான் இருக்கிறது என்பது ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சரிவா அல்லது உலகத்தில் பல நாடுகள் இதுபோன்ற சிக்கலில் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாடுகளாக தங்களுடைய இயலாமையின் மூலம் வெளிக்காட்ட தொடங்குகிறதா என்பதாகத்தான் இப்பொழுது நம் மனதிற்குள் கேள்விகள் எழும்புகின்றன. நன்றியுடன் இன்பா.